ஆண் பெண் காடை பௌர்ணமி அன்னைக்கு அதோட இறகுகளை வந்து பிக்கணும். இந்த இறகுகளை வந்து பிரிச்சிடணும், கையிலேயே பிரிச்சிடணும். சுடு தண்ணியில் போடுறதோ இல்லை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுறதோ இருக்கக்கூடாது. ஸோ கையிலேயே அதோட இறகுகள்லாம் பிரிச்சுட்டு அந்த காடையை ஃபஸ்ட்டு கொன்னுடுங்க. கொன்னுட்டுனா வெட்டி கொல்லக்கூடாது, கழுத்தை திருவி தான் கொல்லணும். கழுத்தை திருவினா காடை செத்துரும். அதுக்கப்புறம் அதோட மேலே இருக்கிற ரோமங்கள்லாம் நீக்கணும். நீக்கிட்டு ரெண்டு காடை, ஆண் பெண் காடை, ரெண்டு காடையை வச்சு நீங்கள் தைலம் எடுக்க முடியாது. அதாவது அந்த காடையோட தைலத்தை எடுக்கணும். தைலத்தை எடுக்கிறது வந்து நீங்கள் ரெண்டு காடையை வச்சு எடுக்க முடியாது. குறைஞ்சது ஒரு 20 காடை இருந்தால் தான் நீங்கள் காய்ச்சி தைலம் எடுக்க முடியும். இல்லை நிறைய இருக்குது, ஒரு 50 காடை இருக்குன்னா 50 காடையும் ஒரு சுடு தண்ணியில் போட்டு லேசாக கொதிக்க வச்சிங்கன்னா அந்த காடையோட தைலம், அந்த கொழுப்பெல்லாம் உருகி மேலே மிதக்கும் அந்த எண்ணெயாக. அந்த எண்ணெயை எடுத்து வச்சுட்டும் நீங்கள் இந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ரெடி பண்ணுறது நிறைய காடை இருந்தால் தான் இந்த மாதிரி தைலம் எடுக்க முடியும். பூஜையில் வச்சு யார் மேலே தடவுறீங்களோ அவங்க வசியமாயிடுவாங்க. நம்ம கிட்ட இருக்கான்னு கேட்குறீங்களா? ஏங்கய்யா, இருக்கு இருக்கு இருக்கு. இது என்ன சொல்றது, கணவன் மனைவி வசியத்துக்கு வரும் இல்லையா? கணவன் சொல்படி கேட்கறதில்ல, இல்லை மனைவி சொல்படி கேட்கறதில்ல, அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுங்க. கெட்ட விஷயத்துக்கு, தவறான காரியங்களுக்கு இதை பயன்படுத்தாதுங்க. ஸோ இது வந்து ஆண் பெண், அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, இல்லை கணவன் மனைவி சொல்படி கேட்கறதில்ல, மேலே தவறுமை கேள்விப்பட்டிருக்கீங்களா, மேலே தவறுனாங்க அப்படியே வசியமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது இது வந்து காடு வசிய தைலம். இது இந்த தைலத்தை வந்து நீங்கள் யார் மேலே தடவுறீங்களோ அவங்க வந்து வசியமாயிடும். யார் மேலே வரவங்க போகிறவங்க மேலே தடவி விட்டுருக்காங்க. ஸோ யார் மேலே தடவுறீங்களோ அவங்க கணவன் மனைவி விஷயம் தெரிஞ்ச அளவுக்கு தடவுங்க. நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க. கெட்ட விஷயத்துக்கு மந்திரம் கிடையாது தான், ஆனால் அதுக்கும் மந்திரம் நான் கொடுத்துருக்கேன். மந்திரம் ஒரு 108 முறையோ இல்லை 1008 முறையோ சொல்லிட்டு இந்த தைலத்தை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பவராக வேலை செய்யும். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த காடையில இந்த எலும்பெல்லாம் எடுத்துட்டு அந்த கறி மட்டும் மூலமா டோட்டல் அப்படியே போட்டு ஏன்னா அந்த காடையில காலையில் இந்த குடல்லாம் எடுத்துடணும். குடல் எடுத்துட்டு அந்த எலும்பு வெளியே எடுத்துடணுமா? எலும்புல கூட அப்போ அது அப்படியே அந்த இருக்கும் இல்லையா மெட்டீரியல் அது வேக வைக்கும் போது இல்லை, அந்த காடை வந்து வயிற்றை கிழிச்சிட்டு குடலை மட்டும் வெளில எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு மீதி இல்லை, எல்லாத்தையும் அப்படியே அப்படியே போட்டுருங்க. குடல் இந்த இறைப்பை இருக்கும், குடலையும் இறைப்பையும் எடுத்துட்டு அப்படியே நீங்கள் அப்படியே மையாக்கிக்கலாம். ஆண் பெண் காடை எப்படி பார்க்க தெரியுமா? ஆண் இறகு ஆஸ்திரியா ம்? மனித மதம். புரியல, என்ன சொல்றீங்க? இறகு அதிகமா இருந்தா ஆண், கம்மியா இருந்தா பெண், அப்படி ஐடென்டிஃபை பண்ணு. ம். வயிற்றுல வந்து ஆண் காடைக்கு வந்து கருப்பாக இருக்கும். அந்த கழுத்துலேருந்து அந்த நெஞ்சில் கருப்பாக இருக்கும். பெண் காடைக்கு அந்த கருப்பு இருக்காது. ரெண்டாவது பெண் காடை கொஞ்சம் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும். கான் வரை கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். பெண் காடையை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும்.